பூசம் இப்ப பூசம் நடந்து கொண்டிருக்கிறது. மாசி பூசம் பெருவிழா. எல்லோரும் அற்புத அருளின்பத்தை சொல்லலாம் என்ற அடியார்களுக்கு அடியாராய் இருந்த ஒரு பேரின்பம் கிடைக்கிறது. அப்படின்னா மாதிமங்கலத்தை சார்ந்த வள்ளலாண்டி விழாவிலே என்ன கல்லாரம்பட்டி ஊர்கள் அடியாருடைய அருள் வடிவம் அந்த குழுவிலே ஒவ்வொரு குழுவில் இவர் ஒரு மாணாக்கராக இருந்து விளங்கி நடத்துகிற ஒரு சிறப்பு அம்சம் இது. பெரியவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இந்த மாசி மாதத்தின் சிறப்பில் நடக்கின்ற ஒரு பேரின்பம் 28/2 இன்று நாள் நடைபெறுகிற இந்த அருள் விழாவில் அனைத்து உள்ளங்களும் பல்லாண்டு ஈடுபாட வேண்டும் என்று அவள் வெள்ளர் வாரியார் அண்ணாமலை சுவாமி வேண்டிக் கொண்டு அழகுடை பெருமையோடு தமிழ் பெருங்கருணை உடையதுள்ளார். 6 திருமுறைகளை ஓதிய பெருமையை திருவிருப்பா. அதிலே ஒவ்வொரு துளிகளும் ஒரு சிறப்புடையது. அதனால் தான் எம்பெருமானுடைய வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபில் யானரும் என்றோம் வகையறியேன். இந்த ஏழைப்படும் பாடலுக்கு திருவுள சம்மதமோ இது தருமோ இது முறையோ இது தர்மம் தானோ மாலைமணி பொதுநடம் செய்வல்லல் யானருக்கு மரணனோ நீ எனக்கு வாய்ப்பு தந்தை அலைவோ ஓடை உணவியல் பேரவினை ஒடுக்க மாட்டேன் கொடுத்தவர்கள் அருளை கொடுத்துழைப்பது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஜீவகாரணிய சீலராக விளங்கிய அல்பா பெருமான் வள்ளல் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவள்ளுவர்கள் நீடு வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இடைக்காட்டு சித்தர் போகர் மிக பெருமையுடையவர், குதம்ப சித்தர் பேரின்பத்தினுடையவர். அதனால்தான் குதம்ப சித்தர் அவர்கள் பாம்பாட்டு சித்தர் வேறு விதமான சிறப்புடை, போகர் பேரின்பத்தை உடையவர். அதுபோன்று அங்கே கோரக்கர் ஒரு சிறப்புடை பெருமை சித்தர். அதுபோன்று பல மகான்களுடைய பேரின்பத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் ஞான வடிவிலே வந்த வள்ளல் பெருமான் ராமலிங்க சுவாமியுடைய அருள் பூச பெருவிழாவிலே அவர்களை பேசுகிறீர்கள். 18 சித்தர்களை பற்றியும் எப்பொழுதும் அடியை பேசுவேன். ஏன்னா அத்தனை சித்தருடைய ஒரு பேரின்ப வரலாறுகளும் இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு பெருமையுடையது பெரிய. அதுபோன்று எம்பெருமானாலே ஓடி 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 உற்றளந்த சோதியை நாடுகாடி ஆடியாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன வந்தவர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓடமுள்ள போதெல்லாம் ஓடி ஓடி விழாவும். இதெல்லாம் சொன்னது சிவகாக்கியருடைய பாட்டு. அதுபோன்று சித்தர்கள் பல பேர் பலவிதமாக இருக்கின்ற ஒரு பெருமையை அருளாதி சித்தர் ஆகினால் அருள்வடிவமாக இருக்கின்ற சுவாமிகளுக்கு வேண்டியதெல்லாம் தருகின்ற ஒரு பெருந்தன்மை. அதனால் முதன்மை சித்தர் சொல்லும் பொழுது ஞான வடிவமாக சொல்லியிருக்கார். அதுபோன்று எம்பெருமானார் சித்தருடைய பேரிடத்தில் யூடியூப் சேனலாக நடத்துகின்ற உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம். இந்த அற்புதமாக வழிபடுகின்ற சுவாமி தவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. பெருமானுடைய பெருந்தன்மையிலே எல்லா நலங்களும் பெறலாம் என்று வேண்டி அருட்பெருஞ்சோதி 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 வடிவமான முறையிலே மணிவாசகர் ஆலயம் அமைத்து சிறப்பு செய்தார். இதை அறிந்த அரிமந்தர பாண்டியன் பெருமானுடைய பெருங்கருணையிலே சிறந்திருக்கும் பொழுது இதை செய்தவர் யாரு? அவர்தான். ஆமாம், அவர் செய்தவையினால் யாருக்கு இதை சொன்னார்? இறைவனுடைய ஆலயத்தில் பொதுப்பணியை சிறப்பாக செய்து முடித்து சுவாமிகளுக்கு வருவார்கள். குதிரை வாங்கி வர சொல்லி கொடுத்த பொருள் எங்கே? ஆவணி மூலத்தில் வந்து சேரும். அதே போன்று சிவபெருமான் ஆவணி மூலத்திலே குதிரைகளை ஓட்டி வருகிறார். ஒரு ராவுத்தர் ஒரு மாவுத்தர் இஸ்லாமி வந்த குதிரை வேகமா இந்த குதிரை ஓட்டி வர வேகமா ஆகினால வேகமான முறை வந்த இறைவனிடத்தில் குதிரைகள் வந்தன. இரவு என்ன குதிரைகள் நரியை பரியாக்கினார், பரியை நரியாக்கினார், நரியை பரியாக்கினார். நரியே பரி குதிரைகளா வந்தது, பரியாயிருக்கின்ற வேகம் அது நரிகளா மாறி போச்சு. இது செய்த தவறுக்கு பரிவாசகருக்கு தண்டனை கொடுக்கிற
வைகை நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வர வேண்டும் அல்லவா? அந்த சுடு மணலில் அவரை போட்டு வதைக்கிறார்கள். வேதனை தந்தார் இறைவனாய் இருக்கிற எம்பெருமான் வழிவாசகர்களுக்காக அன்புடுத்து அந்த கங்கையிலே சிறந்து விளங்கி நல்ல கொடுக்கின்ற ஒரு பெருமையாகும். அந்த தொண்டு செய்வதற்காக வந்திருக்கிற ஒரு பெருமை நம்முடைய பூச விழா, மாசி பூச பெருவிழா. தைப்பூசம் ஒன்று, மாசி பூசம் இது. இந்த பேரொழிகளை கொடுத்து நல்லருளாக உருவாக்கி எல்லோரும் எல்லா நலங்கள் தர மணிவாசக பெருமான அற்புதமான முறையிலே இறைவனுடைய அருளின்பத்தை பெறுகிறார். அதுதான் ஒரு சிறப்புடையது.